இப்போ வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம். எறா கிரேவி, கருவாட்டு கிரேவி ரொம்பவுமே சிம்பிளாக சூப்பராக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். இறால் ஃபஸ்ட்டு வரபாண்டியில் நல்லா வணக்கி எடுத்துருங்க. அந்த தூசியெல்லாம் போயிடும். நல்லா சுடு தண்ணி, லைட்டான சுடு தண்ணியில் போட்டு நல்லா 2-3 தடவை கழுவிக்கோங்க. அப்புறமேட்டு எண்ணெய், கடுகு, வெந்தயம், சோம்பு, சீரகம் நல்லா போட்டு பொரிஞ்சு வந்தோடனே ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், அப்புறம் மீடியம் சைஸ் 2 தக்காளி நல்லா வணக்கிட்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமேட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, வீட்டிலேயே அரைச்ச மிளகாத்தூள், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எல்லாம் போட்டுட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்ச வரைக்கும் வணக்கிட்டு கரைச்சி ஒரு லெமன் சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த இறாலை போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. அது கொதித்து வந்தோடனே கொத்தமல்லி தூவி அரைக்கிறங்கன்னு அதுக்கு தோசை தான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்பவுமே சூப்பராக இருந்துச்சு. இட்லி மாவு எப்படி அரைக்கலான்னு சொல்லி விலாக் போட்டிருக்கேன் நம்ம சேனலில். ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள். அவ்வளோதான், இறா கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவுமே சிம்பிளாக சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.